அனைவருக்கும் வணக்கம். உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் வடகொரியா செய்திகளை பார்ப்போம். வடகொரியா தீட்டிய மாஸ்டர் திட்டத்தை அமெரிக்காவால் நம்ப முடியவில்லை. அதாவது வடகொரியா போட்ட திட்டம் என்னவென்றால், முதலாவது அணுகுண்டு அமெரிக்காவின் செயற்கை கோளுக்கு, அதாவது சேட்டலைட், இரண்டாவது அணுகுண்டால் அமெரிக்காவை தாக்குவோம் என்று திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சேட்டலைட் அணுகுண்டால் தகர்த்தெறியப்பட்டால் அமெரிக்காவை சீர்குலைந்துவிடும். அதற்கு பிறகு நோர்த்கொரியாவை எதிர்க்கும் பலம் அமெரிக்காவிடம் கிடையாது. ஏனெனில் அமெரிக்காவின் ஏவுகணை அனைத்துமே சேட்டலைட் ஊடாகவே இயக்கப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா விஞ்ஞானிகள் கூறியதாவது, நோர்த்கொரியாவிடம் அணு ஆயுதம் உள்ளது, அது உண்மை. நோர்த்கொரியா அவற்றை விண்வெளிக்கு ஏவ முடியும். இருப்பினும் அதிலிருந்து தோன்றும் மின் காந்தத்தால் நமது சேட்டலைட்டை செயலிழக்க செய்ய முடியாது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இதில் வேடிக்கை என்னவென்றால், நோர்த்கொரியா தனது வாயாலேயே தனது மாஸ்டர் ஐடியாவை வெளியே கூறியதுதான். இது மட்டுமல்ல, நோர்த்கொரியா சீனாவை கடுமையாக கண்டித்தது. மேலும் நோர்த்கொரியா சீனாவை எச்சரித்தது, நீங்கள் பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கிறீர்கள், இதற்கு நீங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க போகிறீர்கள் என்று எச்சரித்தது. உங்களின் நட்புக்காக நாங்கள் ஒருபோதும் கெஞ்சி நிற்க மாட்டோம் என்றும் தெரிவித்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு திடுக்கிடும் தகவலை நோர்த்கொரியா வெளியிட்டது. அதாவது 6வது அணுகுண்டு சோதனையை இன்னும் 78 மணித்தியாலத்துக்குள் நோர்த்கொரியா அணுகுண்டு சோதனையை நடத்தும் என்று கூறியுள்ளது. ஐநாவின் தடையை மீறி இம்முறை அணுகுண்டு சோதனை நடத்தி வெற்றிகரமாக முடித்தால் அமெரிக்காவும் நாட்டோ படைகளும் நோர்த்கொரியாவை தாக்க ரெடியாக உள்ளனர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நோர்த்கொரியா செய்தியுடன் சந்திப்போம்.